ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரங்க. என் பேர் பிரியா. சென்னையிலேருந்து நாங்கள் 3 பேரும் மாகங்கா டூரிசமில் ஒரு வாரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நாங்கள் போத்கயா வந்திருக்கோம். மாகங்கா டூரிசம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த பொண்ணு ரஞ்சிதான்ற பொண்ணு ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்கள் வீட்டு மெம்பர் மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது நான் எனக்கு முன்னாடி தெரியாது. அவளோட யூடியூப் வீடியோ எதாச்சுமாக பார்க்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசினேன். நான் பேசினது ஒரு 3 மாதம் இருக்கும். அப்புறம் ஐட்னரி அனுப்பிச்சு டேட்ஸு அவங்க போட்ட பிளானை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட கன்வீனியன்ஸை மெயினாக வச்சே ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி சொல்லப்போனால் அந்த பொண்ணோட அப்ரோச் அந்த தைரியத்தினால் மட்டுமே தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணேன். இது எல்லாமே என்னோடய ட்ரீம் லொக்கேஷன் தான். ஐஸில் ஒரு தடவை போகணுன்னு நினச்ச இடம். ஆனால் அதை மெயினாக தைரியம் கொடுத்தது, நம்ம போகலாம், நம்ம ட்ராவல் பண்ணால் இவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்ரோச்னால் மட்டும்தான் நான் புக் பண்ணேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது இந்த நடுவில் இந்தோ பாகிஸ்தான் அந்த பிரச்சனை வரும்போது நான் ரொம்பவே எங்கள் ஃபேமிலியில் பயந்துட்டோம். போக வேண்டாம், ஏதாச்சும் எமர்ஜென்சி மாதிரி டிக்ளேர் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு. அப்பவும் கொஞ்சம் கூட அந்த பொண்ணு அசராமல் இல்லை, கடவுள் இருக்காரு, கண்டிப்பாக நம்ம போயிடுவோம் மேடம், நீங்கள் அவசரப்படாதீங்க, நம்ம புக் பண்ணபடி போகலான்னு அந்த தைரியம் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் 85% நாங்கள் முடிச்சுட்டோம் தரிசனம். ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு மனசு நெருடலோ, ஒரு அசம்பாவிதமோ, ஒரு தடங்கலோ எதுவுமே கடவுள் கொடுக்கல. எல்லாமே அன்பிளான்டாக தான். இன்றைக்கி இந்த இடத்துக்கு போவோன்னு மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணோமே வெளியே வேறு எதுவுமே பிளான் பண்ணல. ஆனால் நாங்கள் நினச்சதோட கடவுள் அவளோட எனர்ஜிக்காகவே எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி கொடுத்தாரு. இந்த ட்ரிப்பில் நமக்கு மெயினாக அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஜோதிர்லிங்கம், 2 திவ்ய தேச தரிசனம், 5 சக்தி பீடம், அதுக்கப்புறமா எல்லா புண்ணிய தீர்த்தத்துலேயும் ஃபஸ்ட்டு நைமிசாரண்யம் போனோம். அங்கே கோமதியிலையும் சக்கர தீர்த்தம், ரெண்டுமே புனர்ஜென்மமே இல்லாமல் பண்ணுற 2 தீர்த்தங்கள். அங்கே அருமையான ஸ்நானம். அதுக்கப்புறம் சாயந்தரம் திவ்ய தேச தரிசனம், அதை சுற்றி இருக்கிற உபகோயில்கள் எல்லாமே தரிசனம் பண்ணோம். அடுத்த நாள் கேட்கவே வேணாம், அயோத்தியாவில் சரையூர் ரிவர் குப்தார் காட்டு தயவு செஞ்சு எல்லாருமே போயிட்டு வாங்க. போனோன்னா மாகங்கா டூரிஸ்டில் போங்க. வேறு டூரிஸ்ட் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டே போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் அங்கே டூரிஸ்ட்டே இருந்தோம். அந்த மாதிரி ஒரு தனிமையாக இல்லை ஒரு சரையூர் தரிசனமும் சரையூர் ஸ்நானமும் யாருக்குமே கிடைக்காது. அதுக்கே ரஞ்சிதாக்கு கோடி ஜென்மத்துக்கு புண்ணியம் உண்டு. அதை முடிச்சுட்டு அயோத்தியா ராம்லல்லா தரிசனம் என் வாழ்க்கையில் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. அப்புறம் அதுக்கும் அவள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. கூட்டம் ஓரளவுக்கு மிதமான கூட்டம். நாங்கள் போகிற நேரம் அவரோட அனுகிரகம் எங்களுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. நாங்கள் வரும்போது தான் கூட்டம் அதிகமாக இருந்தது. அருமையான தரிசனம் அங்கே பார்த்தோம். கணக்கு பவன் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே ஒரு தடங்கள் கூட இல்லாத அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஜேர்னியாக ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்துட்டு அன்றைக்கி மனசே இல்லை, நைட்டு தூக்கம் வராத அளவுக்கு இமோஷ்னல் ஆகிட்டோம் ராமரை பார்த்துட்டு. அதுக்கும் அங்கேயே ரஞ்சிதாக்கு கோடி தடவை நான் நன்றி சொல்லிட்டேன். அதை முடிச்சுட்டு 3ஆவது நாள் நம்ம வாரணாசி வந்துட்டோம். பிரயாக்ராஜ் வந்தோம். பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்த இடம் 3 திரிவேணி சங்கமத்தோட இது. நாங்கள் இறங்கும்போது அவ்வளோ ஃபஸ்ட்டு அங்கே சக்தி பீடம் கோயிலுக்கு போனோம். நாங்கள் கோயிலில் அவ்வளோ வெயில், அப்பயும் நல்ல அருமையான தரிசனம் இங்கே பண்ணோம். நாங்கள் அலோபாதேவி தரிசனம் பண்ணிவிட்டு இவ்வளோ வெயிலில் போய் எப்போதான் திரிவேணி சங்கமத்தில் குளிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து சில்லுன்னு மழை தூறல் சாரல் மழை. அவ்வளோ அழகான ஸ்நானம் பண்ணோம். நாங்கள் அங்கே நல்ல ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக விந்தியாச்சல வாசினின்ற இந்த கோயில் யாருமே இதுவரையும் எனக்கு அந்த கோயில் இருக்கிறதே தெரியாது. எங்களோட ஐட்னரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்துக்கு ராத்திரி போனோம். அருமையான தரிசனம் அங்கேயும் அம்மாவோட முடிச்சுட்டு நைட்டு வாரணாசி வந்துட்டோம். அடுத்த நாள் கங்கையோட அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச மாமாவோட சங்கல்பத்தோட அவர்கிட்ட சங்கல்பம் வாங்கி வேத வச்சனம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் கங்கைக்கு போனோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்நானமாக அது அமைஞ்சது. கங்கையை முடிச்சுட்டு மத்தியானம் விஸ்வநாதரோட தரிசனம், அதுவும் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்குங்கிற அளவுக்கான அருமையான தரிசனம் முடிச்சுட்டு கங்கை ஆரத்தி நான் அங்கேயே அவளோட கையை பிடிச்சிட்டே அழுதுட்டேன். இந்த மாதிரி ஒரு கங்கை ஆரத்தி நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. டிவியில் பார்க்குறது வேறு, நம்ம நேரில் பார்க்கும்போது தான் அந்த கங்கா மாதாவோட அருமை புரியுது. ஸோ அந்த கங்கா ஆரத்தி பார்த்துட்டு நைட்டு அன்றைக்கி டே முடிச்சுட்டோம். நேற்று கங்கா தசரான்னு சொன்னாங்க. அதனால அங்கேயே நாங்கள் கங்கை ஸ்நானம் முடித்த உடனேவே கேதார் காட்டில் இருக்கிற கேதாரேஸ்வரருக்கெல்லாம் அந்த கங்கை தண்ணியவே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு இது கங்கா மாதாக்கு மாம்பழம் சமர்ப்பித்து பால் அபிஷேகம் பண்ணி கங்கைக்கு
எல்லாமே பண்ணிவிட்டு நேற்றுக்கு அங்கே இருக்கிற முக்கியமான கோயில்கள் சோழியம்மன், சங்கட் மோச்சன் ஹனுமான், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற துர்காதேவி கோவில், அதுக்கப்புறமா ரொம்ப விரும்பின ஷாப்பிங், சலிக்க அவங்களே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வாரணாசி ஷாப்பிங், சாப்பாடு, ஊரில் நல்ல லஸ்ஸி, தயிர் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல. அங்கே அதை மட்டும்தான். தரிசனமும் முடிச்சாச்சு, பசங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயமும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நைட்டு காலபைரவர் தரிசனம், சைனார்த்தி முடித்தோம். சைனார்த்தி முடித்து வெளியில் வரும்போது என் பசங்க இந்த கால பசங்க மாதிரி ரொம்ப மாடர்னும் இல்லை, ரொம்ப ட்ரெடிஷ்னலும் இல்லை. ஆனால் காசி அவங்க 2 பேர்த்தையும் ரொம்பவே மாற்றிடுச்சு. 2 பேருக்கும் அந்த இடத்தோட இருக்கிற ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி திருப்பி காலையில் காலையில் எழுந்திரிச்சோன்னு திருப்பி கங்கையில் போய் குளிக்கலாம், எப்போ போய் விஸ்வநாதரை பார்க்கலாம், இந்த இடத்துல என்னமோ இருக்குமான்னு அவங்கள அப்படியே அதை திருப்பி அந்த விஸ்வநாதர் ஒரு பெரட்டு ஈர்த்து தன்னோட வலையில் வச்சுருக்காருன்ற மாதிரி கொண்டாந்துட்டார். அதோட கிரெடிட்ஸும் ரஜிதாக்கு தான் போகும். ஏன்னா ஒரு இடத்தோட ஸ்பெஷாலிட்டியும் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணி போகும்போது அந்த இடத்தோட மகிமை நல்லா தெரியுது நமக்கு. அதை நேற்று முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போதகயா வந்திருக்கோம். இப்போ போயிட்டு விஷ்ணு பாதம் பார்க்க போகிறோம், மங்களகௌரி சக்தி பீடம் பார்க்க போகிறோம். முடிச்சுட்டு நாளைக்கு ஜார்க்கண்டில் இருக்கிற பாபா வைத்தியநாத்தோட தரிசனத்தோடு எங்களோட இந்த அருமையான ஒரு ட்ராவலை நாங்கள் முடிக்க போகிறோம் இல்லை, இது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மாகங்காவோட. நான் சொல்லிட்டேன், இனிமேல் எந்த ட்ரிப்பு மாகங்காவில் போட்டாலும் முதல் தகவல் எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனே போட்டுட்டேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், இது இதுக்கு பப்ளிசிட்டிக்காக சொல்ல, மனசார சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த டூரிசமில் உங்களோட ட்ரிப்பை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் இந்த பொண்ணோட தான் ட்ராவல் பண்ணணும்னு விரும்புவீங்க. இது நான் மனசார சொல்கிறேன், வேறு இதில் 1% கூட பொய்யெல்லாம் கிடையாது. தேங்க்யூ.